ஹாய் பா. ஹாய். ஏய் மக்களே, இன்னைக்கு இட்லி. ஏய் அங்க என்ன பண்ற? ஏய் முத்தியே எங்க நம்ம பொம்பளை சொன்னா கேட்க மாட்டாங்க. அழங்கா புடி எடுத்து நீ எடுத்து இல்ல அதுக்கு சித்திது பாப்பா வினோதினி கவி பாப்பா தேவி தண்ணி மக்களே, இட்லி விட சட்னி நல்லா இருக்குது. இட்லி விட சட்னி நல்லா இருக்குது மக்களே. அப்படின்னு என் ஒய்ஃபோட சொன்ன வச்சுங்க, சட்னி சாப்பிட்டுக்கே இட்லி வச்சிரும்பா. அதனால் ரெண்டும் நல்லா இருக்குன்னு சொல்லணுங்க. அப்போ தான் ரெண்டும் கிடைக்கும். இட்லி விட சட்னி நல்லா இருக்குதுன்னா சட்னி சாப்பிட்டுன்னு இட்லி தூக்கிட்டு போயிடும். நம்ம மனைவி அப்பயே பண்ண மனைவிங்க, ஒரு வில்லங்கமான மனைவிங்க. இங்க வா. தெய்வத்தோட அருள் இருந்தாதான் கிடைக்கும் இல்லையா? கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. இருக்கேன் இன்னும் எதுவும் அமையல. நீங்க எத்தனை நாள் வந்துட்டு இருக்கீங்க? யாருன்னு பாக்குறீங்க? அது ஒய்ஃபோட தங்கச்சிக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கோம் சார். எதுவும் அமையல. நீங்க சார் பாக்குறீங்க உங்க பையனுக்கா பொண்ணுக்கா? அது முதல்ல எனக்கு கல்யாணம் ஆகணுமே. எனக்கு தான் வரணும் பாக்குறேன். ஆமாப்பா, எனக்குதான். எனக்கு உங்க மச்சினிக்கு நீங்க சொன்ன போது எனக்கு செட் ஆகாது. ஆனா என்ன இல்ல, உங்க குடும்பத்துல 45 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள. ஹலோ மேடம், உங்கள் இடத்துக்கு வாங்க மேடம். எனக்கு இந்த மாசத்தோட 50 ஆகுது. சின்ன பொண்ணையா கேட்டேன். 45 இருந்து ஒரு 50 வயசுக்குள்ள தானே. என்னை விட 1-2 வயசு கூட இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி எதுவும் இவ்வளவு கோவப்படுது அப்படின்னு நான் தப்பா கேட்டேன். இன்னொரு 5 இட்லி கிடைக்குமா? 50 இட்லி சாப்பிட்றதா போதும். போதும் ஒரு இட்லி. எத்தனை சாப்பிட்றியா? மக்களை இதுக்கு மேலே சாப்பிட்டா வீட்டில் பயந்துருவாங்க. உள்ள வர
பூலா பிள்ளைக்கு கூட தூக்கமே வர்றது. நான் போன்ல சொல்லியிருந்தேன்ல, ஒரு ஜாதகம் பொண்ணு இருக்குன்னு. இவங்க வீட்டு பொண்ணுதான். இவருக்கு சம்சாரம் மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவர் கொடுத்த பொண்ணு ஜாதகத்தையும் உங்க பையன் ஜாதகத்தையும் பார்த்தேன். அத்தனை பொருத்தமும் சரியா பொருள் வந்துருக்குமா? சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா? சரியா இருக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. பண்ணுனீங்கன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்பீங்க. இது எப்படி கட்டுறது? அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு எப்படி பாப்பா கட்டுறவே?